அந்த மருந்தெல்லாம் சொன்னேன் பத்தியோன்னா அது தலையை சுத்துறது, சளி பிடிச்ச மாதிரி இருக்கு, டாக்டர் ராத்திரி சிட்ரசின் எழுதி தரார், ராத்திரி போட்டு அப்புறமா ஒரு மாத்திரை போட்டா அப்படியே சளி போன மாதிரி இருக்கும், தூக்கம் வர மாதிரி இருக்கும், த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு, எரித்ரோமைசின் எழுதி தரா. அதெல்லாம் அந்த கெமிக்கல்ஸ் இருக்கு பத்தியோன்னா அவளுக்கு தான் கீமோதெரபெட்டிக் ஏஜென்ட். அதுக்கு உனக்கு தெரிஞ்ச பேர்லாம் எழுதுறாரு, புக்ல இருக்கிற இதையே எழுதிக்கலாம். பென்சிலின், ஸ்ட்ரெப்டோமைசின், ஓரியோமைசின், நியோமைசின், பாசிட்ராசின், சப்டலின், இன்டர்ஃபெரான்ஸ், இன்டர்லூக்கின்ஸ், என்னென்ன உனக்கு புரியுதோ ஏதோ ஒரு பேரை எழுதி வச்சுக்கோ. அது முக்கியம் அல்ல. அந்த கீமோதெரபெட்டிக் ஏஜென்ட் எப்படி இருக்கணும்? நம்ம மாத்திரை போட்டுக்கிறோம், வேதிப்பொருள் போட்டுக்கிறோம், சிகிச்சைக்காக வேதிப்பொருள் போட்டுக்கிறோம். அது என்ன பண்ணணும்? இட் should be target specific character. அதனுடைய பண்புகள். நீ போட்டுக்கிற மாத்திரை மைக்ரோவை தான் சாவடிக்கணும். நீ போட்டுக்கிற மாத்திரை உடம்புல இருக்க எல்லா செல்லையும் சாகடிச்சுன்னு வச்சுக்கோயே, பிராணம் போயிடும். So it should be target specific, குறிப்பிடு தன்மை உடையது. நீ போட்டுக்கிற மாத்திரை, நீ போட்டுக்கிற வேதிப்பொருள் என்பது அந்த நோய்க்கிருமிகளை மட்டும் தாக்கி அழிக்க வேண்டும். சேஃப் டோசேஜ், கான்சென்ட்ரேஷன். நீ போட்டுக்கிறது டாக்டர் சளி இருமல்ங்கிற, டாக்டர் குடிங்கோ அப்படின்னு பெனடல் கிளம்பி எழுதித்தரார், ஒரு மூடி ராத்திரி குடிங்கிற, நீ பாட்டிலேயே உள்ள தள்ளிட்டேன்னு வச்சுக்க, மப்பு பிளாட் ஆயிடுவேன். சோ அந்த மாத்திரை 3 நாளைக்கு எழுதித்தரார், 3 நாள் மாத்திரையும் ஒரே வேலையில போட்டேன்னா பால் ஊற்றிட வேண்டியதான். சோ அந்த டோசேஜ் பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ன டோஸ் தராலும் அந்த டோஸை தான் போட்டுக்கணுமே தவிர கூட இருக்கக்கூடாது. மூணாவது முக்கியம், நீ போட்டுக்கிற மாத்திரை it doesn't affect the natural mechanism present in our body. நம்ம போட்டுக்கிற அந்த வேதிப்பொருட்கள் என்பவை நம் உடலில் இருக்கக்கூடிய இயற்கையான நோய்த்தடை காப்பை தாக்கக்கூடாது. anatomical barriers, physiological barriers, phagocytic barriers, inflammatory barriers, natural killer cell, B lymphocyte, T lymphocyte, cytotoxic lymphocytic cell எல்லாம் போன கிளாஸ்ல பார்த்தோம். அது எதுவுமே பாதிக்கப்படக்கூடாது. இருந்தாலும் ஒத்துக்காது. நம்ம எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டுட்டாலும் உனக்கு தெரியும் வயசுல புண்ணு வந்துடும், இந்த என்சைம்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகாது. அதனால டாக்டர் ஆன்டிபயோட்டிக் எழுதி தரப்ப சைட்ல என்சைம் எழுதி தருவான். பெப்சின், ரெனின், சிப்சின், அமைலின், கார்பாக்சிபெப்டிடேசஸ், மால்டேசஸ், சுக்ரேசஸ், லாக்டேசஸ், அந்த என்சைம்லாம் அந்த மாத்திரையில இருக்கும். டொமக்குன்னு போட்டா நன்னா ஜீரணம். லாக்டோபீன்னு எழுதி தருவார். நீ போட்டுக்கிற மாத்திரை என்ன பண்ணுவா, உள்ள இருக்கிறவால சாகடிச்சிடுவா. அப்ப லாக்டோபாசிலஸ் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அது சாகடிக்காம செத்து போயிடுச்சுன்னா புதுசா வேணும்னு லாக்டோபியை எழுதி தருவா. சோ அது ஹார்ம்ஃபுல்லா இருக்கும், பட் லெஸ் ஹார்ம்ஃபுல். அதிக பாதிப்பினை நமக்கு ஏற்படுத்தக்கூடாது. அது மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் என்ன, கீமோதெரபெட்டிக் ஏஜென்ட்னு பேர். அதோட கேரக்டரை மறந்துடாது. இது இந்த பின்னாடியிலேருந்து வந்ததுதான் உனக்கு முக்கியம். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போறது நல்லா கவனிச்சுக்கோ. What are the antimicrobial resistance seen in our system? நோய்க்கிருமிகள் நம்மை தாக்கி அழிக்கின்ற சமயத்தில் அந்த நோய்க்கிருமிகளுக்கு எதிராக நம் உடலில் என்னென்ன ஏற்படுகிறது, அதை 3ஆ பிரிச்சிருக்கோம். ஸ்பீஷீஸ் ரெசிஸ்டன்ஸ், சிற்றினங்களில் காணப்படுகின்ற எதிர்ப்பு திறன். ரேஷியல் ரெசிஸ்டன்ஸ், ரேஸ்ங்கிறது ஒரு இனத்தில் காணப்படுகின்ற எதிர்ப்பு திறன். இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ், தனி மனிதனில் காணப்படுகின்ற எதிர்ப்பு திறன். 3ஆவது ஸ்பீஷீஸ் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். சில ஸ்பீஷீஸ்க்கு வியாதியே வராது, ஸ்ட்ராங் ஃபெல்லோஸா இருப்பான். உலகத்துல எந்த விதமான சிச்சுவேஷன் வந்தாலும் சர்வை பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆர்கனிசம் காக்ரோச் சொல்றான். பெரிப்ளானேட்டா, அமெரிக்கானா, கரப்பாம்பூச்சி. எந்த ஒரு கண்டிஷன் பாம்பு போட்டு உலகமே ஆவியா போயிட்டாலும் அந்த கரப்பாம்பூச்சி மட்டும் இருக்குமா? அது மாதிரி என்டையர் ஸ்பீஷீஸ், பெரிப்ளானேட்டா, அமெரிக்கானா, அந்த சிற்றினம் முழுமையாக இறப்பே இல்லாமல் உயிருடன் இருந்தது என்றால் அதுக்கு பேர் ஸ்பீஷீஸ், சிற்றினங்களில் காணப்படுதல். ரேஷியல் ரெசிஸ்டன்ஸ், மங்கோல் ரேஸ்னு கேள்விப்பட்டிருப்பேன். மங்கோலியன் அந்த பூத்துல எடுத்துட்டு எல்லாருமே 7 அடி ஒசனம் இருப்பான். கடோத் கஜன் பைல்வான் பக்ருசாமியா இருப்பான். எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். they are very strong fellows. அது மாதிரி என்டையர் ரேஸ் நம்ம இந்தியாவில் எப்படி பஞ்சாப் போக்கல் எடுத்துட்டு எல்லாம் ஆர்மியில 50 to 60% அந்த பஞ்சாப் போக்கல் தான் ஃபர்ஸ்டிங். they are very strong fellows. அது மாதிரி இருந்ததுன்னா இந்த ரேஸ், the entire sting race, the entire மங்கோல் ரேஸ், அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பா. அது ஒரு இனத்தில் காணப்படுகின்ற ஒரு திறன். இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் நீயே டவுன்ல பார்த்திருப்பேன். 30 வயசு 40 வயசு ஆனது கண்ணா பின்னாடி ஃப்ரைட் ரைஸ், பீஸா, பாவு பாச்சி, ஆலு கொப்பி, மசாலா எல்லாத்தையும் தின்னுட்டு அது மாதிரி வெண்ணையை நக்கிட்டு நெய்யை சாப்பிட்டுட்டு யானைக்குட்டி மாதிரி இப்படி குண்டாயிடுவா. டாக்டர் பனிஷ்மெண்ட் சொல்லுவார், ஏன்னா காலம்புற 12 கிலோமீட்டர் நடந்துட்டுவான். எவ்வளவு தூரம்? 12 கிலோமீட்டர். காலம்புற நடக்கிறதுலயே ஒரு லட்சணம் இருக்கணும்டா. உனக்கே தெரியும் பாடினா இப்படி குடிஞ்சு பார்த்தா உன்னோட கட்ட வரல். என்ன பார்த்து கவலைப்பட, எனக்கு தெரியாது என் கட்ட வரல். இவனை மறைச்சுட்டு சொல்லாதேன்னு நினைக்காது. எனக்கும் கொஞ்சம் தொப்பாளி கூட, கொஞ்சம் ஒபீஸ்.
ரொம்ப ஒபீஸ்லாம் இருக்கும். அதாவது பேரல் கேள்விப்பட்டிருக்கியா? தலை மட்டும் குட்டியுண்டா இருக்கும், புரியுங்களா? உடம்பு இவ்வளவு பெருசு இருக்கும். டாக்டர் காலம்பரை வாக்கிங்னு சொல்லிடுவார். நடந்தா நடக்கிறது, இதுக்கு பேர் தான் நடைன்னு பேரு. கைய அப்படி பப்பாரக்கான்னு நடந்தான்னு வச்சுக்கோயே, அவளுக்கு அது மாதிரி சில பேர் இருப்பா 30-40, 70-80 சாயங்கால வேலையில சில பேர் ரொம்ப காலம்பரை ரொம்ப நீட்டா போவாடா, புரிஞ்சுச்சா? சாக்ஸ் ஷூவும் மேட்சா 3/4 போட்டு இருப்பா, அதுக்கு மேட்சா ஷர்ட் போட்டு இருப்பா, ஐபாட எப்ப காலம்பரை 6 மணிக்கு 70 வயசு சாதா ஜாலியா ஓடுறாருடா. he got very well developed immune system. அது மாதிரி 70 வயசுல அவன் ஆக்டிவா இருக்கான்னா அவங்க உடம்புல நன்கு மேம்பாடடைந்த நோய் எதிர்ப்பு திறனானது அவர்கள் உடலில் காணப்படுகிறது. இதை 30 வயசுலயே சில குழந்தையில நீங்க அப்படிதான்டா இருக்கு. இங்க பாரு குழந்தை சிந்து, இங்க மூஞ்சிய பாரு, அப்படியே கிளாஸ்ல உட்காரப்பே வீட்டுல போறப்பே அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்க குழந்தைகள் ரொம்ப ஆக்டிவா இருக்கணும்டா. நீ ஆக்டிவா இருந்தாலும் உன்னை பார்த்தா எனக்கு ஆக்டிவ்னஸ் வரும். சோ அது மாதிரி ஆக்டிவ்னஸே இல்லாம பப்பரக்கான உட்கார்ந்து இருந்தேன்னா யூ ஹாவ் புவர் இம்யூன் சிஸ்டம். நன்னா இருந்தது, ஸ்ட்ராங்கா இருந்தது, அதுதான் இண்டிவிஜுவல். சில பேர் பிறந்த அன்னில இருந்து சாகர வரைக்குமே ஸ்ட்ராங்கா இருக்கும். 80 வயசு 90 வயசுலாம் சில தாத்தாக்கள் வெரி ஆக்டிவ். அது மாதிரி இல்லாமல் நம்ம இருக்கக்கூடாது. அதான் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். அது என்னன்னு போன கிளாஸ்ல சொல்லிட்டேன். anatomical barriers, physiological barriers, phagocytic barriers, inflammatory barriers, natural killer cells, via lysozyme, so via HCl, histamine, serotonin, prostaglandin, thymus gland ஒன்னு பார்த்தோம், bursa fabrigus அது பர்ட்ஸ்ல இருக்கும்னு பார்த்தோம், mucosa associated lymphoidal tissue, T cells, B cells, இதெல்லாம் உன் உடம்புல இருக்கக்கூடிய நேச்சுரல் இம்யூனிட்டி. இவாதான் ஃபாரினர் உன் உடம்புல வராமல் தடுக்கிறான். இதுதான் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இது பரீட்சையில ரொம்ப 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 முக்கியம். ஞாபகம். இம்யூனாலஜியில படிச்சதே ஒரு பேராவா கொடுத்துருப்பான், நீ நிறைய கதையை போட்டுருப்பான். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல ஒரு மைக்ரோப் நுழையிறதுன்னு வச்சுக்கோயே, இட் ஷோஸ் சம் அடாப்டேஷன். நோய் கிருமிகள் நம் உடலில் நுழைகின்ற சமயத்தில் நுழைவதற்கு தக்கவாறு சில தகவமைப்புகளை அவை பெற்றிருக்கும். அந்த தகவமைப்புகளை தான் நாம் அடாப்டேஷன் சொல்லுவோம். அதுல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பாட் ஐடென்டிஃபிகேஷன். ஒரு மைக்ரோப் எடுத்துட்டோம்னா நம் உடலில் எதன் வழியாக உள்ளே நுழையும்? ஃபர்ஸ்ட் நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்ட், செரிமான மண்டலத்தின் வழியாக நுழையலாம். ரெஸ்பிரேட்டரி பேசேஜ், சுவாச பாதையின் வழியாக நுழையலாம். எனக்கு சளி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி குழந்தை உட்கார்ந்து அப்படின்னா அந்த குழந்தை வாய மூடிட்டா மூக்க மூடிட்டான்னா இந்த கண்ணுக்கு பத்தியும் கண்ணின் உட்புறத்தை பட்டால் அதன் வழியாக வரலாம். ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட், இனப்பெருக்க பாதையின் வழியாக நுழையலாம். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் படிச்சிருப்பேன். பால் சார்ந்த நோய்கள், பால்வினை நோய்கள் சொல்லிட்டு கொனேரியா, சிபிலிஸ், எய்ட்ஸ், இவா யாரை எடுத்துட்டாலும் அது எது வழியா நுழையினா இனப்பெருக்க பாதையின் வழியாக நுழையும். இதுதான் ஃபர்ஸ்ட் நுழைய. நுழைஞ்சதுக்கு அப்புறமா சில பேத்தோஜன் எந்த இடத்துல நுழையிறாலும் அந்த ஸ்பாட்ல மட்டும் இருப்பான். சில பேர் உடம்பு முழுக்க உனக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அது மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி அந்த வீக் ஸ்பாட்ல இருந்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் கில் பண்ணுவான், அவனுக்கு கொடுத்துருப்பான். அடாப்டேஷன் சீன் இன் மைக்ரோப்ஸ். அப்ப டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை செக்ரீட் பண்ணுவான். எக்ஸோடாக்சின், எண்டோடாக்சின், என்டரோடாக்சின், அப்ளாடாக்சின் அதெல்லாம் செக்ரீட் பண்ணுவான். அதுக்கப்புறம் அந்த எந்த ஒரு பேத்தோஜன் எடுத்துட்டாலும் எந்த ஒரு மைக்ரோப் எடுத்துட்டாலும் அதுல 3 டைப் இருப்பான். One is the virulent strain, another is the less virulent strain, another is the avirulent strain. Virulent அப்படின்னா highly powerful, toxic, pathogenic. ஒன்னே ஒன்று உடம்பு உள்ள போனா போறோம், அலசி எடுத்துக்கணும். காலரா, the causal agent is Vibrio cholerae. காலரான ஒரு நோய் கேள்விப்பட்டிருப்படா. பக்கெட்டோட ஒரு நாளைக்கு 28 தடவை ஒன்னேன்னு வச்சுக்கோ, லெட்ரினை நோக்கி உனக்கு வந்திருக்க வியாதிக்கு பேரு காலரான்னு பேர். The Vibrio cholerae speciality, one species more than sufficient to cause a disease in your system. ஒரே ஒரு Vibrio cholerae உடம்புல நுழைஞ்சிருக்குன்னா 2 நாள்ல உன ஓட விட்டுப்படும். அது மாதிரி 1 or 2 species more than sufficient to cause a disease in a system, then it is called virulent. 1 அல்லது 2 நோய் கிருமிகளை நோயினை உண்டாக்கும் திறனை உன் உடலில் பெற்றிருந்தால் அதற்கு virulent, poisonous பேர். less virulent, சில பேத்தோஜன் எடுத்துட்டு எல்லாம் ஒருத்தர் 2 பேர் நுழைஞ்சா போராது. The system needs more number of species to cause a disease. கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் நோய் கிருமிகள் நம் உடலில் நுழைந்தால்தான் நமக்கு நோய் வரும் என்றால் அதற்கு less virulent பேர். avirulent ஒன்று இருக்கு, harmless.
சில பேத்தோஜன்ல சில பேர் மட்டும் நோயினை உண்டாக்காமல் ரொம்ப சாத்வீகமா இருப்பான். அந்த சாத்வீகமா இருக்கிறவாளுக்கு தான் என்ன பேரு ஏவரலன்ட் சொல்லலாம். ஏன் மாதிரி ஹார்ம்லெஸ்ஸா இருப்பான். ரொம்ப யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் ஹார்ம்லெஸ்ஸா இருந்தா அதுக்கு என்ன பேரு ஏவரலன்ட் என்ன பேரு. இதை வச்சுட்டுதான் வேக்சின் தயார் பண்றான். தடுப்பூசிகள் இதிலிருந்து தான் பெறப்படுகின்றன. போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன்டா குழந்தை, வேக்சின்ஸ் ஆர் நதிங் பட் தி டிசீஸ் காசிங் ஏஜென்ட்ஸ் injected in our system either live or killed form. யார் நோயினை உண்டாக்குகிறார்களோ அந்த நோய் கிருமிகளை உசோடையோ சாவடிச்சோ நம்ம உடம்புல ஸ்வைன்னு குத்தினான்னு வச்சுக்கோயே, அவெல்லாம் வேக்சின்ஸ் சொல்லுவா. அது எல்லாம் மோஸ்ட்லி இட் இஸ் ஃப்ரம் தி ஏவரலன்ட் ஸ்வைன். இது அடாப்டேஷன் நீங்க ஞாபகம். ஓகேயா? அதுக்கப்புறமா நீ இம்பார்ட்டண்டா பார்க்கறது ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன், என்னன்னா கவனிச்சுக்கோ. வைரல் டிசீசஸ் புக்ல கொடுத்துருக்கா, பாக்டீரியல் டிசீசஸ் கொடுத்துருக்கா, வைரல் கல்ச்சர் கொடுத்துருக்கா, பாக்டீரியல் கல்ச்சர் கொடுத்துருக்கா, புரோட்டோசோவன் டிசீசஸ் கொடுத்துருக்கா. அது ஒவ்வொன்றும் நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வரேன், கவனிச்சுக்கோ. You know protozoan, you know the classification of animals. Animals ரெண்டா பிரிப்பா, ஒருத்தருக்கு பேரு புரோட்டோசோவான்னு பேரு, இன்னொருத்தருக்கு பேரு மெட்டாசோவான்னு பேரு. ஜெனரலி சொல்ற சமயத்துல அனிமல்ல இன்வெர்டிபிரேட், வெர்டிபிரேட்னு படிச்சிருப்பேன். புரோட்டோசோவா, போலிபெரா, சீலன்ட்ரேட்டா, பிளாட்டிஹெல்மின்தஸ், ஆஸ்கல்மின்தஸ், அனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலாஸ்கா, எகரோடர்மேட்டா, ப்ரோகார்டேட்டா, ஹெமிகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா, வெர்டிபிரேட்டா, ஃபீசஸ், ஆம்பிபியா, ரெப்டிலியா, ஏவ்ஸ், மெமாலியா. ஷார்ட் பிரேக். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப இதுவெல்லாம் நல்லா புரியும். ஈஸியா நிறையா சொல்லணும், எல்லாரும் மறந்து விடுவாங்க. எல்லாம் 12th பசங்க தான். அது நான் ஏன் எழுதி வச்சுக்கிறதுனா சார், கொஞ்சம் இருந்தால் நிறையா சொல்லிட்டு போகலாம். அது ஏதோ அதுங்களை சொல்லுங்க, இல்லாட்டி நான் நிறைய வேற ஏதாவது சொல்லி விட்டுருவேன். அதில் ஹிண்ட் நிறையா இருக்கு. இது பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு. அமைதியாக சொல்லணும். ஓகே, ஓகே. ஓகே குழந்தைகளா, நமஸ்காரம். இங்க கவனிச்சுக்கோ. இப்ப நெக்ஸ்ட் பார்க்க போறது புரோட்டோசோவா, மெட்டாசோவா. Unicellular animals are called protozoans. Multicellular animals are called metazoans. ஒரு செல்லினால் ஆன விலங்குகளை புரோட்டோசோவன்கள் என்றும், பல செல்களினால் ஆன விலங்குகளை நாம் மெட்டாசோவன்ஸ் என அழைக்கிறோம். இந்த புரோட்டோசோவால நிறைய பேர் நமக்கு வியாதியை உண்டாக்குறதுல அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ். All the protozoans are eukaryotic organisms. Eukaryotes, you know, U means true, karyon means nucleus. Organisms with a well-defined nucleus is said to be eukaryotes. தெளிவான, நன்கு மேம்பாடடைந்த உட்கருவினை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களை நாம் யூகாரியோட்டுகள் என அழைக்கிறோம். All the protozoans are eukaryotic animals. U means true, உண்மையான. Karyon means nucleus, உட்கருவினை இவா பெற்றிருக்கும். இதை மனசுல நம்ம வச்சுக்கணும். இந்த யூகாரியோட்ல நம்ம கொடுத்திருக்கிறதுல amoebic dysentery caused by the organism Entamoeba histolytica. டிசென்ட்ரின்னு கேள்விப்பட்டிருப்ப, டர்கோஷி தான். இந்த டர்ல அமீபிக் டிசென்ட்ரி, ரெண்டு டிசென்ட்ரி இருக்கு. அமீபிக் டிசென்ட்ரி caused by Entamoeba histolytica and bacillary dysentery caused by Bacillus bacterium. இந்த Entamoeba histolytica கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிட கூடாதுடா, ரோட்ல எல்லாம் வாங்கி சாப்பிட கூடாது, கேன்டீன்லாம் வாங்கி நல்லா சரியா நீட்டா இல்லாத இடத்துல எல்லாம் வாங்கி சாப்பிட கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த Entamoeba histolytica சரியா ராக்கலாம் அது மாதிரி அதெல்லாம் இருக்கும். நம்ம எசக்கிறதுக்காக நம்ம சிஸ்டத்துல என்ட்ரா எடுத்துன்னு வச்சுக்கோயேன். The alimentary canal is made up of 4 layers.
ஸோ நல்லா குக்டு ஐட்டம் சாப்பிடணும். அம்மா என்ன கட்டித்தராலோ ஒரு ஸ்கூல்ல போய் சாப்பிடு. கன்றாவி வெளியில விற்கிறது அதெல்லாம் வாங்கி திங்காத உடம்புக்கு கெடுதல். பஜ்ஜி ஜம்ஜா அப்படியே ஜஞ்சேன்னு தோச்சு அடிக்கிறது, பீச்சா பாவு பாய்ச்சி வேற கன்றாவி எது சரி வேண்டாம் என்ன திட்டி தொலைவேன், உனக்கு பிடிக்கிறது நீ தின்னுக்கோ. அம்மா வீட்டுல எல்லாம் பண்ணி தர சொல்லி சாப்பிட்டா அதுதான் உடம்புக்கு நல்லது. ஏன்னா வெளியில என்ன ஆகும்னு காலம்புற வேலையில ஈ கூட்டாம் மஸ்கா டொமஸ்டிகா இருக்கு பத்தி ஒன்னும் அது வாய்க்காங்கிற பக்கம், ஏரிக்கிற பக்கம், கொலைக்கிற பக்கம், சாக்கடை பக்கம் எல்லாம் காலம்புற ஒரு டிராவல் போயிட்டு அங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு வரும். டிஃபன் சாப்பிட்டுட்டு வரப்ப என்ன டிஃபன்னா புரியுறதாடா அதை சாப்பிட்டுட்டு வரும். நம்ம ஸ்கூல் வாசல்லையோ வெளியிலயோ எல்லாம் மூடாமல் பதார்த்தம் வச்சிருந்தான்னு வச்சுக்கோயேன், அந்த காலோட வந்து அப்படியே உட்காந்துன்றோம். நீ அதை வாங்கி சாப்பிடுவ. கிராமத்துல பழமொழி சொல்லுவா, அணில் கடிச்சு கொய்யா பழம் செம டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு, அது மாதிரி இந்த காலோட உட்காந்துன்றது நம்ம சிஸ்டர் ரொம்ப டேஸ்டா இருக்கும்டா. அம்மா பண்ணி தரதோட அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் தானே சைடு எஃபெக்ட். உள்ள போன அப்புறமா உன்னோட அலிமெண்டரி கெனால் உணவு குழல் எடுத்துட்டு எல்லாம் இட் இஸ் மேட் அப் ஆஃப் 4 லேயர்ஸ். அவுட்டர் சிரஸ், மஸ்குலர், சப் மியூகோசா, மியூகோசான்னு 4 லேயர் இருப்பான். சிரஸ் பலி மாதிரி லேஸ் வாட்டர் மாதிரி இருக்கும், மஸ்குலர் தசை மாதிரி இருக்கும், சப் மியூகோசா லேசான மூக்குச்செலி மாதிரி இருக்கும், மியூகோசா கெட்டி மூக்குச்செலி. இந்த என்டமீபால ட்ரோபோசோயிட் ஃபார்ம் இஸ் பேத்தோஜெனிக். லைஃப்ல படிச்சிருக்கேன் பிளாஸ்மோடியம் படிக்கிறப்ப ஸ்போரோசாய்ட், மீரோசாய்ட், அது மாதிரி இதுல ட்ரோபோசாய்ட்னு ஒன்று இருப்பான் யங், அதுதான் பேத்தோஜெனிக். அது என்ன பண்ணும், உன்னோட தொப்பாலி இருக்கு பத்தியான அலிமெண்டரி கெனால்ல அங்க ஓடி போய் இந்த மியூகோசாவா அல்வா மாதிரி சாப்பிடும். எப்படி திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா செம டேஸ்டா இருக்குமோ அதே மாதிரி நம்ம தொப்பாலியில இருக்க மியூக்கஸ் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பன்னு கடிச்சு திங்கிறப்ப அப்ப என்ன ஆகும்னா அங்க இருக்கிற பிளட் வெசல்ஸ் ரத்த குழாலாம் உடையும். அப்ப நம்ம 2ஓட பிளட் போகும். என்ன பிளட்டி ஸ்டூல் அப்படின்னா, ஸ்டூல்னா உனக்கு தெரியும் உட்காந்துக்கிற ஸ்கூல்ல நினைச்சுக்க, ஸ்டூல் இல்ல, பாத்ரூம் போறப்ப அதோட ரத்தம் சேர்ந்து போச்சுன்னா அதுக்கு தான் என்ன பேரு சார் டிசன். இதெல்லாம் அவசியமா? அதனால வீட்டுல அம்மா என்ன பண்ணி தராலும் அதை நல்லா எடுத்துன்னு போய் என்ன கேட்டாலும் டேஸ்டா அம்மா வீட்டுல பண்ணி தர சொல்லி சாப்பிடு. வெளியில சாப்பிடுறதெல்லாம் அட்வைசபிள் இல்ல. உன் தலையில எழுத்து திரும்பேனா அப்புறம் நீ அனுபவிச்சுதான் ஆகும். அதுதான் அமீபிக் டிசென்ட்ரின்னு பேர். அதுக்கப்புறமா பிளாஸ்மோடியம்னு கேள்விப்பட்டிருப்பேன், உனக்கே தெரியும். மலேரியா, மலேரியா வியாதி தெரியும், பிலேரியாசிஸ் வியாதி தெரியும். இந்த வியாதி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ற வெக்டர், பரப்புகின்ற பரப்பியாக செயல்படுவதுதான் கொசுக்கள். அதுல அனாபலஸ் மஸ்கிட்டோ, கியூலஸ் மஸ்கிட்டோ, கியூலிசன் மஸ்கிட்டோ, ஏடிஸ் மஸ்கிட்டோ இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். இதுல அனாபலஸ் மஸ்கிட்டோங்கிறது தான் இந்த மலேரியாவை பரப்பக்கூடிய ஒரு பரப்பியாக இருக்கும் வெக்டார், ஊர்தி, கடத்தின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சாயங்காலம் நல்லா சோப்பு போட்டு குளிச்சுட்டு பாசமா மைசூர் சாண்டலை போட்டு குளிச்சுட்டு கோகுல் சாண்டல் அப்ளை பண்ணிட்டு மகிழ்ச்சியா இருக்கே ஜாலியா இருக்கேன்னு உட்கார்ந்துருந்தேன்னா ஃபீமேல் அனாபலஸ் மஸ்கிட்டோ வித் பிளாஸ்மோடியம் மேல வந்து ஜாலியா உட்காந்துடும். அதுல நிறைய டைப்ஸ் இருக்கா. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பிளாக் வாட்டர் ஃபீவர் அப்படின்னு கருநீர் காய்ச்சல் ஒரு 3 மார்க்குக்காக சொல்ல வந்தேன். அதுல படிச்சிருப்பேன், 11th ஸ்டாண்டர்ட்லயும் படிச்சிருக்கேன், 12thலயும் படிச்சிருக்கேன். பிளாஸ்மோடியம் உடம்புல வருண்டா, அப்படியே பிளட்ல ஓடுண்டா, லிவர் கல்லீரல போய் தாச்சுக்குண்டா, அப்புறம் திருப்பி பிளட்ல ஓடுண்டா. அதுக்கு ஆர்பிசி ரொம்ப பிடிக்கும். எப்படி கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அதே மாதிரி ஆர்பிசி என்ன பாடும்னா தட் இஸ் பிளாஸ்மோடியம், சிவப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அது சேப்பு ரொம்ப பிடிக்கும். ஆர்பிசி செக்கச்சேர்னு பாடா ரத்த சிவப்பு செல். அது ஏன் சேப்பா இருக்குன்னு உனக்கு தெரியும். அதுல ஹீமோகுளோபின் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் சுவாச நிறமி இருப்பதால் அது சேப்பு கலரா இருக்கும். அது உள்ள போய் அதை கடிச்சு அப்பப்பன்னு திங்கும். யாரு? பிளாஸ்மோடியம். அதை கடிச்சு திங்கிறப்பதான் அந்த ஹீமோகுளோபின் உடைஞ்சு ஹீமோசோயின் கிரானியூல்ஸ் ரத்தத்துல ரிலீஸ் ஆகும். எப்பப்பெல்லாம் ஹீமோசோயின் ரிலீஸ் ஆகுதோ அப்பெல்லாம் நமக்கு ஜுரம் அடிக்கும். அதுல பிளாஸ்மோடியம் falciparum இருக்கான். அது நம்ம உடம்புல போச்சுன்னா கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்பிசி டேக்ஸ் பிளேஸ். ரத்த சிவப்பு செல்கள் முழுமையாக தாக்கி அழிக்கப்படும். அப்ப நம்மளோட யூரினோட சிறுநீரோட ஹீமோகுளோபின் போகும், ஆர்பிசி போகும். அது மாதிரி போச்சுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், பிளாக் வாட்டர் ஃபீவர். கருநீர் காய்ச்சல் என்றால் என்ன? யூரின் எலிமினேஷன் ஆஃப் யூரின் வித் ஹீமோகுளோபின் ஆர் ஆர்பிசி ஆர் பிளட் இஸ் said to be black water fever. நம்முடைய ரத்தத்துடன் நம்முடைய சிறுநீருடன் ஹீமோகுளோபினோ ஆர்பிசியோ வெளியேறினால்
அல்லது ரத்தமோ வெளியேறினால் அதைத்தான் நாம் பிளாக் வாட்டர் ஃபீவர் அல்லது கருநீர் காய்ச்சல் என அழைக்கிறோம். இட் இஸ் டியூ டு பிளாஸ்மோடியம் பால்சிபாரம் இன்ஃபெக்ஷன். பிளாஸ்மோடியம் பால்சிபாரம் என்று அழைக்கப்படுகின்ற புரோட்டோசோவன் தொற்றினால் நமக்கு ஏற்படக்கூடிய நோய் இது என்பதை மறந்து விடாதே. பரீட்சையில முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். இப்ப 3 சொல்ல போறேன். ஜுவாலஜியில படிச்சது. யூரினோட குளுக்கோஸ் போனால் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். Elimination of urine with glucose is said to be diabetes mellitus. சிறுநீருடன் குளுக்கோஸ் ஆனது வெளியேறினால் diabetes mellitus 3 மார்க். பிட்யூட்டரி கிளாண்ட் ஒன்று படிக்கிறப்ப பிட்யூட்டரி சுரப்பியில vasopressin ஒரு ஹார்மோன் படிச்சிருக்கேன். vasopressin ஹார்மோன் responsible for tubular reabsorption of water from the glomerular filtrate. நம்முடைய சிறுநீரகத்தில் சிறுநீர் உருவாகின்ற சமயத்தில் நிறைய வாட்டர் அதோட இருக்கும். அப்ப நம்ம நெப்ரான்ல அது ஓடி வர சமயத்துல அந்த வாட்டர் எல்லாம் திருப்பி நம்ம சிஸ்டம் உறிஞ்சிக்கும். This vasopressin, anti-diuretic hormone responsible for tubular reabsorption of water from the glomerular filtrate. vasopressin ஆனது கிளாமுருலர் வடி திரவத்திலிருந்து அதிக அளவு நீரினை மறு உறிஞ்சுதல் முறையில் உறிஞ்சும். நம்ம உடம்புல அந்த vasopressin கம்மியா செக்ரீட் ஆனால் hyposecretion of anti-diuretic hormone or vasopressin leads to elimination of diluted urine. அதுக்கு பேரு diabetes insipidus னு பேரு. anti-diuretic hormone அல்லது vasopressin குறைவாக சுரப்பதன் காரணமாக கிளாமுருலர் வடிதிரவத்தில் நீர் சரிவர உறிஞ்சப்படாததால் சிறுநீருடன் அதிக அளவு நீரானது வெளியேறினால் அதற்கு diabetes insipidus னு பேரு. சோ மூச்சாவோட குளுக்கோஸ் போனால் diabetes mellitus,